சார் நீங்க முன்னாடி சொன்னிருந்த மாரியே வந்து இந்த கோல்டு கூட சேர்ந்து சில்வரோட பிரைஸுமே வந்து உயர்ந்துகிட்டு வருது. 1,66,000 தாண்டி போய்க்கிட்டு இருக்கு. இப்ப கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? இது 2ம் கலந்த ஃபண்டுகள் கூட இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வர் ஃபண்டே இருக்குது. நீங்க வேணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். அவங்களே வந்து ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களே ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு ஓகே இப்போ கோல்டு நல்ல புல்லிஷா இருக்கு, கோல்டில் 60% வைப்போம், சில்வரில் 40% வைப்போம், அல்லது சில்வரில் 60 வைப்போம், கோல்டில் 40 வைப்போம், வாட் எவர் மேபி த ரேஷியோ அவங்களே டிசைட் பண்ணி பண்ணுவாங்க. கோல்டுக்கு பதிலாக சில்வரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கோல்டுக்கு பதிலாக சில்வரானு கேட்டிங்கன்னா, சில்வர் வந்து கோல்டை விட வாலட்டைல் அசெட் கிளாஸ், ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் எப்பொழுதும். ஸோ பெட்வீன் டூ வந்து கோல்டும் சில்வரும் லாங் டேர்ம் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1% 1/2% கூட குறைச்சிருக்குமே தவிர ஒரு 20 இயர் ஹிஸ்ட்ரி, 15 இயர் ஹிஸ்ட்ரி, 25 இயர் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஒரு 13-14% கொடுத்துருக்குன்னா கோல்டு வந்து ஒரு 14-15% கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டும் சேமாக தான். ரெண்டும் சேமாக இருக்கையில் எதில் ஏற்ற இறக்கம் குறைவாக இருக்கோ அந்த அசெட் வந்து ஜென்ரலாக முதலீட்டாளர்களுக்கு நல்லது. அப்படிங்கிறதுல கோல்டு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், சில்வர் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. சில்வர் ஏறிக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி சில்வர் இன்னமும் ஏறும்.